விஜயோட வீட்டு பத்திரம் சிந்தாமணி கையில் வந்ததும் இதனால் அவளால் தனக்கு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்காக நம்ம உதவி செய்கிற மாதிரி நடித்தோம். இனிமேலும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் ரோகிணி சிந்தாமணிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோனை சிந்தாமணி எடுக்கவே மாட்டாங்க. உடனே ரோகிணி டேரெக்டாக சிந்தாமணி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஆண்டி உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, கிருஷ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆண்டி, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் என்கிட்ட இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னது பணம் வேணுமா, நீ வந்து கேட்டதும் கொடுக்குறதுக்கு நானே பேங்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன், அப்படி கொடுக்குறதுக்கு நீ யாருடி எனக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்டதும், இங்கே பாரு போதும் உனக்கு நான் உதவி செஞ்சதெல்லாம், நீ முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு போக வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஆண்டி ஆண்டி நிஜமாவே சொல்கிறேன், கிருஷ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. நீ போனால் போகுதுன்னு உனக்கு உதவி பண்ணால் நீ என்கிட்டே வந்து பணம் கேட்குறியா, அதான் நீ ஒரு 2வது புருஷன் உனக்கு கட்டி வச்சிருக்கேன், அவங்ககிட்ட போய் கேளு, அவன் கொடுக்கலன்னா இன்னொருத்தனை பார்த்துட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும் ரோகிணி வந்துட்டு, ஏய் சிந்தாமணி ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் பொறுத்துட்டு போகிறேன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, இப்படிலாம் பேசுகிறதுக்கு வேறு யாராக இருந்தால் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் அமைதியாக போகிறேன், இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும், இனிமேலும் இப்படி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிடாது அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு, ஏய் ஒரு ரோஷத்தெல்லாம் என் வீடை காலி பண்ணிட்டு போய் காமிடி, முதல்ல என் வீடை காலி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க ஆட்களை வச்சு ரோஹிணியை வெளியில் தள்ளி விட்டுறாங்க. உடனே ரோஹிணி இந்த சிந்தாமணியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு சிந்தாமணி மேலேயும் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.